உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதியாகமம் 6:8, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவனுடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்குது, உங்களுக்கு இரக்கம் கிடைக்குது. அவருடைய கண்களில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்குது. இன்னைக்கு சரிங்களா? கிருபை கிடைக்குது. கிருபை கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? பணம் கிடச்சிடும், உங்களுக்கு தேவையான பணம் கிடச்சிடும். கிருபை கிடைக்குதுன்னா என்ன அர்த்தங்க? ஆரோக்கியம் கிடைச்சிச்சு, அவ்வளோதான். கிருபை கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருச்சு, பணம் கிடச்சிருச்சு, உங்களுக்கு தேவையான எவ்வளோ செலவு இருக்குல்ல அதெல்லாம் கிடச்சிடும். தேவன்கிட்டேருந்து கிருபை கிடச்சா போதும், அவ்வளோதாங்க. அவர் கண்ணில் இரக்கம் கிடச்சிச்சுன்னா போதும், கிருபையை வாங்கிக்கிட்டால் போதும். ஏசப்பா கிட்டேருந்து நம்ம கிருபையை வாங்கிக்கணும், அவ்வளோதான். அது இன்றைக்கி தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுக்குறாரு. யாத்திராகமம் 33:17 அது எடுத்து படித்து பாருங்களேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். மோசையை பார்த்து தேவன் சொல்கிறாங்க, நான் உனக்கு கிருபையை கொடுத்துட்டேன், உன் பேர் எனக்கு தெரியும், உன்னை எனக்கு நல்லாவே தெரியும், உன் பேரும் தெரியும், உன்னை பற்றி நல்லாவே தெரியும், உன் குடும்பம் என்ன, நீ எந்த அட்ரஸில் இருக்க, நீ இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எல்லாமே தெரியும். தேவனுக்கு அப்படி தான், சரிங்களாங்க. உங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கீங்க, எந்த கஷ்டத்தில் இருக்கீங்க, எந்த கண்ணீரில் இருக்கீங்க அவருக்கு தெரியும். இப்போ நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கள்ல, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காங்கள்ல, அவங்களுக்கு என்ன தெரியவே தெரியாது, கரெக்டாக? அவங்களுக்கு என் பேரும் தெரியாது. அவங்க கண் பார்வையில் நான் ஒரு நாளும் விழுந்தது கிடையாது. இப்போ அவங்க கண் பார்வையில் நான் மாட்டினது கிடையாது. ஆனால் நான் இயேசுடைய கண் பார்வையில் மாட்டிக்கிட்டேன், அதனால் எனக்கு கிருபை கிடச்சிச்சு. நீங்களும் தேவனுடைய கண் பார்வையில் மாட்டிக்கிட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு கிருபை கிடச்சிருக்கு, சரிங்களா? தேவனுடைய கண் பார்வையில் மாட்டிக்கணும் நம்ம, அப்பொழுதுதான் தேவன் நம்மளுக்கு இரக்கம் செய்வார். எத்தனையோ கோடி மக்களுக்கு தேவன் அவர், சரிங்களா? எப்படிங்க அவருக்கு உங்கள் பேர் தெரியும்? எத்தனையோ கோடி மனிதர்கள் அவரை வணங்குறாங்க, எப்படிங்க அவருக்கு உங்களுடைய பேர் தெரியும்? உங்களை எப்படி அவர் அறிஞ்சு வச்சுருக்காரு? காரணம் கிருபை, இரக்கம். அவருடைய கண் பார்வையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, சரிங்களாங்க? நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறார், அவர் நம்மளை மறக்கலை, சரிங்களா? அவ்வளவு பெருமை. கிருபை கிடச்சிச்சின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பெருமை தான் நம்மளுக்கு. கிருபை கிடச்சா எல்லாம் கிடச்சிடும் நம்மளுக்கு. அவர் மறக்கவே மாட்டார். உங்களுக்கு தேவையான அளவு பணம் கொடுக்க மறக்க மாட்டார், உங்களுக்கு வேலை கொடுக்க மறக்க மாட்டார், உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்க மறக்க மாட்டார், உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்க மறக்க மாட்டார், உங்களுக்கு நிம்மதி கொடுக்க மறக்க மாட்டார், உங்களுக்கு குழந்தை கொடுக்க மறக்கவே மாட்டார். ஏன்னா உங்கள் பேர் தெரியும் அவருக்கு, சரிங்களா? கல்ற தோட்டத்தில் ஒரு மனிதனை உட்கார வச்சு தனியாக கூட்டிகிட்டு கொடுமைப்படுத்துச்சுங்க. நிறைய பிசாசுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மனிதனை, ஒரு அப்பாவி மனிதனை வச்சு கொடுமைப்படுத்திச்சு. அப்போ இயேசு அந்த அந்த மனிதனை பிடிச்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிசாசுங்க கிட்ட பேர் என்னன்னு கேட்டார். நீங்கள் எப்படி கொடுமைப்படுத்தலாம் அந்த மனிதனை அப்படின்னு அவர் கேட்டார். உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். அதுங்க லேகியோன்னு சொல்லிச்சிங்க. ஏன் இயேசு கேட்கணும்? மறந்துட்டார். பிசாசுங்கள் அத்தனை பேரையும் மறந்துட்டார், ஆனால் மனிதர்கள் அத்தனை பேரையும் அவர் ஞாபகம் வச்சுருக்கார். அதுங்க கிட்ட சுத்தமாக கிருபையை இழந்துருச்சுங்க. பிசாசுங்களுக்கு இரக்கமே கிடையாது, இயேசு இரக்கமே காட்டதில்லை. ஆனால் நமக்கோ கிருபையை கொடுக்குறாரு, இரக்கத்தை அள்ளி கொடுக்குறாரு, சரிங்களா? சரி, கிருபையை நம்ம அதிகமாக சம்பாதிச்சுக்கணுங்க. எப்படி சம்பாதிக்கிறது? அதிகாலையிலே எழுந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். அந்த டைம் அதிகாலையில் எழுந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இருட்டோடு எழுந்துக்கணும். 1 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு கூட தூங்கிக்கலாம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடுங்க. நிறைய கிருபையை சம்பாதிக்க முடியும். பாவம் இல்லாமல் வாழுங்க, எக்கச்சக்க கிருபையை சம்பாதிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் பணம் சம்பாதிக்கணும்னா கண்ணும் கருத்துமாக நம்ம சம்பாதிக்கணும்ல,
ஓடி ஓடி உழைக்கிறோம்ல, அப்போ கிருபையை எப்படி சம்பாதிக்கணும்? அதிகாலை அந்த நேரம் இருட்டோடு எழுந்துக்கிற நேரத்தை விட்டுறாதீங்க. பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழுங்க. கிருபை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, அதிகாலை இருட்டோடு எழுந்தால் 10 கோடி ஏசு தரேன்னு சொன்னால் எல்லாரும் போயிடுவோம்ல. அந்த 10 கோடி 20 கோடியை விட கிருபை பெரியது. சரிங்களாங்க? பணத்தை விட கிருபை பெரியது. கிருபையை வாங்கிக்கிட்டேன்னா மற்றது எல்லாமே கிடச்சிடும். சரிங்களா? அதனால் அதிகாலை ஜெபத்தில் அதிகமான புதிய கிருபைகள் கிடைக்கும். அதனால் அதெல்லாம் விட்டுடாதீங்க. பாவமே இல்லாமல் வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்து செய்து முன்னேறலாம். சரிங்களாங்க? கிருபை கிடச்சிச்சின்னா எல்லாமே கிடச்ச மாதிரி தான். ஓகேங்களா? தேவனுடைய கண் பார்வையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, அதனால் கிருபை கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.